போராட்ட வீரர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 21,000 உயர்வு. தமிழக அரசு உத்தரவு. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். கோயம்பேட்டில் பூ விலை உயர்வு. விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை. சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். மாநாடு நடத்தும் போது போலீஸ் கேள்வி கேட்பது இயல்பு. விஜய் மாநாடு குறித்து டிடிவி தினகரன் கருத்து. தெருநாய்களை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன? விலங்குகள் நல வாரியம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளி ஆசிரியரின் மனம் காயம்படும் அளவிற்கு பேசியது கண்டனத்திற்குரியது. இபிஎஸ் ஆவேசம். மாணவிகளின் சிந்தனையை மழுங்கடித்த பேச்சாளரை கைது செய்ய வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். பள்ளிகளில் தனியார் நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்கக்கூடாது. பள்ளிக் கல்வித்துறை அதிரடி. செப்டம்பர் 23 விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டை நடத்த திட்டம். தவேகா தரப்பில் தகவல். காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 திரும்ப கொண்டுவரப்படாது. மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. எலான் மஸ்கை அரசாங்க திறன் ஆணையத்தின் தலைவராக நியமிப்பேன். முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி. காங்கிரஸில் இணைந்ததை பெருமையாக நினைக்கிறேன். வினேஷ் போகத் பேச்சு. பாராலிம்பிக் ஆடவர் உயரம் தாண்டுதல். இந்திய வீரர் பிரவீன்குமார் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். கென்யாவில் சோகம். பள்ளி விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 17 மாணவர்கள் பலி. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.